ஆக்ஷன். இவங்க கோர்ட்டுக்கு மேல் வீடு போயிருக்காங்க. இவங்க தேவையே இல்லை, இவங்க செய்கிற வேலை. அது யார் பாதிக்க தான் போயிருக்காங்க, தேவையில்லாது. என்ன நான் என்ன சொல்கிறேன், எனக்கு என்ன, நீங்கள் வந்து பந்தோபஸ்து இல்லாமல் உங்களுக்கு விடுங்கிறேன். ஐயா முக ஸ்டாலின் வந்து போலீஸ் மந்திரி நீங்கள் தான். நீங்கள் தாராளம் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் விட்டுருங்க. நீங்கள் அடுத்த வருஷம் கொடுக்காதீங்க. நீங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்காரு எஸ் ராஜா காரைக்குடிக்காரு, எங்கள் மச்சான் நீங்கள் உண்மையிலே எங்கள் மச்சான் இருந்தால் சரி, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சரி, நீங்கள் திரும்ப ஒன்று மேலே ஏற்றுங்க. மச்சான் நீங்கள் வரணும். மலை ஏறி போனால் மச்சான் தேவி வந்துருக்காங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரு எஸ் ராஜா நீங்கள் அவசியம் வரணும். ஏன்னா இப்போ உங்கள் தலைமையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடட்டும், நீங்களும் ஆடுங்க, அவங்களும் ஆடட்டும். மச்சான் அவங்க ஆட்டை இது வரைக்கும் நான் பார்க்குறேன். வடக்கா வேலி வரைக்கும் தான் ஆடு, அதுக்கு மாதிரி தாண்டாது. மச்சான் நீங்கள் வாங்க. ஐயப்பனுக்கு 18ஆம் படி எப்படி அது மாதிரி சரி, நீங்கள் 18ஆம் படி கால் எடுத்துக்கோ சரி. உங்களுக்கு நீங்கள் லா இல்லா இல்லைன்னா முகமது ரசூலா களிமா சொல்லிடுவீங்க. மச்சான் எங்கள் மச்சான் எஸ் ராஜா வாங்க மச்சான். நீங்கள் உங்கள் கூட கூட்டிட்டு அவங்களும் கூட்டிட்டு வாங்க மச்சான். ஜெய்சீர் மச்சான் வேணாம் மச்சான், நீங்களும் பொறுப்பில் இருக்கீங்க. அடிக்கடி ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. பார்த்து கேட்க நாது இல்லாமல் வேணாம் மச்சான். எல்லாத்துக்கும் நேரம் ஒரு நேரம் மாதிரி இருக்காது மச்சான். என்ன மச்சான் படம் நடிக்கிறா? ஆமாம். நீங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்காரு, நான் இப்போ தெரிஞ்சு எங்கள் அக்கா வீட்டுக்காரு எஸ் ராஜா மலை போனால் மச்சான் தேவி வந்துட்டு இருக்காங்க. உண்மையாக பொய்யா சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ விளக்கம் பேசுகிறீங்களே. நீங்கள் யார்? என் தாய் மாமன் தானே. எங்கள் ஆத்தா கூட பிறந்து, எங்கள் அம்மா கூட பிறந்து, எங்கள் மம்மி கூட பிறந்து. என்ன மச்சான் எங்கள் ஆத்தா கூட பிறந்து நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கும்போது எங்கள் அக்காவை கட்டி கொடுத்து எவ்வளோ தைரியமாக இருப்பேன். உங்களை வச்சா நானும் பேசிட்டு இருக்கேன் மச்சான். உங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு எதுக்கு மச்சான்? நான் எப்படி தனியாக வராமல் வாங்க மச்சான். இஸ்ராஜா மச்சான் வாங்க மச்சான். வேறு யார் வரா? தம்பி அண்ணாமலை வரா வாங்க. தம்பி உடன் படைக்கு அஞ்சான் வாங்க. அண்ணாமலை நீங்களும் வாங்க. நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. சிங்கிளாக வரும், பண்ணி படையாக வரும். யார் சொல்ல தெரியுமா? ரஜினிகாந்த். ஆனால் அவரே தனியாக வரமாட்டார். ஏன்னா செட்டை பணத்து கொடுத்துட்டாங்க. இதை யாருக்கு இந்த டைலாக்கை யார் கொடுத்துட்டு தெரியுமா? பொன் மாணிக்க இருக்கார் பார்த்தீங்களா? யார்? வீரப்பொண்ணை ஒத்தை கொத்த வாடு அவரு கொடுத்துருக்கான். எங்கள் ஐயா சைலேந்திர பாபு திண்டுக்கல்ல கலக்குன்னு கலக்குனார். எஸ்பி அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த டைலாக்கை. இன்றைக்கு டெண்டுக்கு சவுத் பொலியூஷன் ஐயா ராஜேஸ்வர் இருக்கார். ஐயா அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த டைலாக்கை. இன்றைக்கி எங்கே முனியம்மா இருக்காரு? யார்? இவங்க எஸ்ஐ இருக்காரு. அம்மா கொடுத்துருக்கோம். ஒரு செத்த பணத்துக்குள்ளே டைலாக் கொடுத்துருக்கீங்க. டைரக்டர் இங்கே இருங்க. திரைப்பட நண்பர்களுக்கு நான் தெரிஞ்சுங்க. யாருக்கு எதை கொடுக்கணும் அதை கொடுங்க. தேவையில்லாமல் கொண்டு கொடுத்துருக்கீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. பொன் மாணிக்கவேல் பேசியிருக்காங்க. என்ன இதே மாதிரிங்கன்னா சைலேந்திரபாபு பேசியிருக்கலாம் ஐயா அவங்க. இதே மாதிரி என்னன்னா அம்மா முனியம்மா பேசியிருக்கலாம். இப்போ இருக்க ராஜேஸ்வரி ஐயா இங்கே சவுத்தில் இருக்கார் பார்த்தீங்கன்னா. திண்டுக்கல் ஃபுல்லாக சரி சிங்கிளாக பண்ணி படையாக வரணும். அவர் ஒருத்தர் தனியாக சுற்றிட்டு இருக்காரு. நைட்டு 1 மணிக்கு சுற்றுறாரு, 4 மணிக்கு சுற்றுறாரு, 3 மணிக்கு சுற்றுறாரு. நான் போய் ஸ்டேஷனில் காலையில் பார்க்க மாட்டேன், தூங்கி விழுகிறாரு. ஐயா ஏன் அப்படின்னு கேட்டேன். பாய் நைட் டியூட்டி அப்படின்னு. ஏன் பாய் தூங்கி நிம்மதி பாவம். அவர் மனுஷன் தானே. அவருக்கு பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, பையன் இல்லையா, அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, ரேஸ் இல்லையா? என்னங்கடா அது? நீங்கள் பாருங்க நான் ஆரம்பிச்சுட்டு போயிருக்கீங்க. இளவை குத்தி விட்டு போயிருக்கீங்க. போலீஸ்கார நிம்மதி என்னடா கெடுது? செய்யாதீங்களா? வேணாம்டா. நீங்கள் எங்கே நீடிக்க மாட்டீங்க. ரொம்ப நாள் நீடிக்காது. ரொம்ப நாள் நீடிக்காது. ஆடாதீங்கண்ணா, ரொம்ப ஆடாதீங்க. உனக்கு முன்னாடி ஆடின பூரா போயிட்டேன். நீ புதுசாக ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை கேட்க நாள் இல்லைன்னு உடனே நான் கேட்குறேன்டா கேள்வி. வாடா நான் கேட்குறேன்டா. எனக்கு என்ன போடு? தேச பாதுகாப்பு போடு. போடு என்ன போடு என்ன வழக்கு போடு. என்னை வக்கீல் யார் தெரியுமாடா? வக்கீல் யார் தெரியுமா? ராம்ஜெத் மலாயினி. அவன் தெரியுமா உனக்கு? ஊரு கூட தெரியாது, பக்கத்தில் பேர் தெரியாது. சட்ட அமைச்சர் ராம்ஜெத் மலாயினி தெரியுமா? அவரே காசு ஆச்சரியம் அவர் தான் அட்டன் பண்ணுவார். இங்கே திண்டுக்கல்ல ஒரு சிங்கம் இருக்குடா தெரியுமா? கண்ணப்பன். யாரு? கண்ணப்பன். ஜூனியரே 100 பேர் இருக்காங்க. யார்கிட்ட? கண்ணப்பன்ட்ட. நடந்து வந்தாலும் வச்சுக்க. யாரு?